Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது நலம் தரும் நாற்காலி யோகா அப்படிங்கிற அளவில் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவருக்கும் உகந்த எளிமையான யோக பயிற்சிகள், வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள் அனைவருக்கும் உகந்த பயிற்சியை பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க வரோம்னா, பல வகையான தியானங்கள். இந்த வயதானவர்களுக்கெல்லாம் மனநிலை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது வாழ்க்கையில் நடந்ததே அவர்கள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வரும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுக்குது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லேயும் அவர்களுக்கு ஒரு மன அமைதி இல்லாத நிலை இருக்கலாம். அமைதி நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த அமைதியை நாம் எப்படி பெறுவது? தியானத்தின் மூலமாக பெறலாம். இந்த தியானம் அப்படிங்கும்போது 70-80 தாண்டியவர்கள் கண்களை மூடினாலே வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சார் மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படின்னா, மந்திர தியானம். இந்த மந்திரங்கள் நம்ம சொல்ல 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 நமக்கு மன அமைதி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மந்திரத்துக்கும் பிராணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அதே ரிதமிக்கில் அந்த பிராணனை இயங்க ஆரம்பிச்சிடும். மனதில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், டென்ஷன், எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இவை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் அழிய 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 அவர்களுக்கு மன அமைதி கிடைத்துவிடும். அப்போ சற்று வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லோருக்குமே உகந்த பயிற்சி. இன்றைக்கி டிப்ரெஷன், டென்ஷன் இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு 10 நிமிடம் இந்த மந்திர தியானத்தை பயிற்சி செய்ய 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 மன அமைதி, மன அழுத்தம் நீங்கும். இரத்த அழுத்தம் இல்லாமல் நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் சீராக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் ஒரு நாற்காலில் இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். 2 கை முட்டியில் வச்சுக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தியானம் பண்ண போகிறது ஓம்கார மந்திர தியானம். ஓம் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு மந்திர ஒலி. இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒலிக்கக்கூடிய ஓம்காரம் நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அதை தான் அநாகத ஒலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓம்காரத்தை உச்சரிக்கும் பொழுது ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த மூச்சோட்டை மேல் நோக்கி வருவதாக பாவனை பண்ணி இம்முன்னு முடிக்கும்போது தலைக்கு மேலேருந்து வந்து அப்படி இதயத்தில் அந்த இம்முங்கிறத நம்ம அதிர்வலையாக உச்சரிக்கின்றோம். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ என்னோட சேர்ந்து ஓம்காரத்தை உச்சரிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓ இந்த மாதிரி ஒரு 3 முறை இல்லை 6 முறை ஓம்காரத்தை உச்சரிச்சுட்டு இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சிலேயே ஓம்காரத்தை மனதிற்குள்ளாக உச்சரிக்க ட்ரை பண்ணணும். நார்மல் பிரீத்திங். திருப்பியும் இந்த மாதிரி 10 முறை 2 நாஸ்வலி அப்படியே மூச்சை உள்ள இழுக்கிறோம், மூச்சை வெளியே விடுறோம். அதிலேயே ஓம்காரத்தை உச்சரிக்க பார்க்குறோம். இப்போ அப்படியே மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகளுக்கு பிராணனி மூலமாக ஒரு நன்றி செலுத்தி அதை ஒரு தியானமாக கொண்டு போகிறோம். அப்படி தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவர்களையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களது ஆழ் மனதை தலைவலி தசைகள் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மசில்ஸுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். தலைவெளி தசைகள் அந்த மசில்ஸ் எல்லாம் நன்றாக இயங்கினா தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அந்த தலைவெளி தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுக்கு எல்லா தசைகளுக்கும் ஒரு தேங்க்ஸ். தோள்பட்டை வெளி தசைகள் அந்த மசில்ஸுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதனுடைய இயக்கம் சீராக இருந்தால் தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். வலதுகை வெளி தசைகள் அந்த தசைகளுக்கெல்லாம் ஒரு நன்றி செலுத்துகிறோம். அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இடதுகை வெளி தசைகள் அந்த மசில்ஸ்க்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் மசில்ஸ் இதயத்தினுடைய வெளி தசைகள் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். வயிற்று வெளி தசைகள் அந்த மசில்ஸினுடைய இயக்கத்துக்கு ஒரு நன்றி. அதில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசில்ஸ்க்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இடதுகால் வெளி தசைகள் அந்த மசில்ஸ்க்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. தலை முதல் கால் வரை உடல் வெளி தசைகளுக்கு எல்லா தசைகளுக்கும் எல்லா தசைகளுடைய இயக்கத்திற்கும் ஒரு நன்றி. இப்போ உங்கள் மனதை அப்படியே பிரெயின் இன்சைடு மூளை உள் பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மூளை நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த மண்டலங்கள் சிறப்பாக இயங்கட்டும். மனசினால் அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு கீழே பிட்ரூட்ரி பீனியல் கிளாண்ட் 2 நாளமில்லா சுரப்பிகள். அந்த சுரப்பிகளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. மனசினால் அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு அதனுடைய இயக்கத்திற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இதயத்தினுடைய உள்பகுதி ஹார்ட் இன்சைடு தைமஸ் கிளாண்ட் இதயம் இதய வாழ்வுகள் அதற்கெல்லாம் ஒரு நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. மனசினால் அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. நுரையீரல் வலது பக்கம் இடது பக்கம் நுரையீரல் அதற்குள் இருக்கக்கூடிய பல மில்லியன் காற்று முடிச்சுக்கள் அதற்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. வயிற்று உள் பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் அதற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். சிறுநீரகம் சிறுநீரகப்பை வலதுகால் இடதுகால் உள் பகுதி அதற்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இப்போ அப்படி மீண்டும் ஒரு முறை ஓம்காரத்தை உச்சரிக்கிறோம். ஓ மீண்டும் ஒரு முறை ஓ. மீண்டும் ஒரு முறை ஓ. இப்போ அந்த ஓம்கார அதிர்வலைகளை தலை முதல் கால் வரை எல்லா பகுதிக்கும் உடல் வெளித்தசைகள் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் அந்த ஓம்கார அதிர்வலைகளை பரப்புகின்றோம். உணர்வுனால் அப்படியே பரப்புங்க. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையம் நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அப்புறம் கை அப்படி ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க.
ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே நெற்றி புருவ கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க உயிர் ஆற்றல் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் சக்தி சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ கூர்ந்து தியானிக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நேர்களே, இன்றைக்கு பார்த்த எளிமையான இந்த தியான பயிற்சி இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், மிகவும் வயதானவர்கள் அனைவருக்கும் ஏற்ற ஒரு அருமையான பயிற்சி. இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். உயர் குறைந்த இரத்த அழுத்தம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். 80-90 தாண்டியவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் அந்த இதயத்தினுடைய இயக்கம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மன அமைதியும் ஆத்மானந்தமும் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.